இன்னைக்கு மாடி தோட்டத்துல ஒரு மினி பிளாக் பாக்கலாங்க. சாரல் மழை பெய்யுது சென்னை மாடி தோட்டத்துல. சரி விதைகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில போய் பார்த்ததுக்கு 2 தொட்டி மண்ணு காலியா இருந்ததுங்க. சரி அதை கொட்டி அதுல விதை வச்சிடலான்னு பார்த்ததுக்கு ஊர்ல இருந்து மாட்டு சாணம் எடுத்துட்டு வந்து மண்கலவை மேக் பண்றோம். அதுல வந்து காண்டாமிருகம் வந்து 15 இருந்ததுங்க. சரி அடுப்பு வேற என்ன மூட்டுல இது எப்படி எரிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த காலி ஜான்ல தள்ளி கொட்டிட்டேன். இந்த சாரல் மழையில தக்காளிகள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டே வருதுங்க. அது ஏன் அப்படின்னா வெயிலுக்குன்னு உகந்த காய்கறிகள் செடிகள்லாம் நம்ம வந்து வளர்க்குறோம். தர்பூசணி, கிருணி பழம், அந்த தக்காளி எல்லாம் இந்த வெயில்ல என்ன ஆகும் அப்படின்னா தக்காளிக்கு வந்து இலை சுருட்டல் வந்துடும். தர்பூசணி வந்து அஸ்வினி பூச்சி வரும், கிருணி பழத்திலயும் அஸ்வினி பூச்சி வரும், ஒரே தொல்லையாயிடும். திடீர் சாரல் மழை எப்போதுமே தொல்லை தான். ஆனா விதைகள் நல்லா வரும். தக்காளி நாற்றுகள் எல்லாம் எடுத்து காலி தொட்டில ஒன்னொன்னா நான் நடவு பண்ணிட்டேங்க. அப்புறம் பாருங்க, இது பல்லாவரம் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்த முள்ளு கத்திரியா பச்சை கத்திரியா எதுனே தெரியல, நல்லா வந்துட்டு இருந்தது. இலைகள் பின்னாடி எல்லாம் ஒரே மாவு பூச்சி, எட்ரா வேப்பனே அடிடா அப்படின்னு சொல்லிட்டு சாவடிக்க செடியே இறந்து போயிடுங்க. இந்த மாதிரி வெயில் காலத்துல இலைகள் எல்லாம் கட் பண்ணி தூரமா போட்டுட்டா செடி மட்டும் எலும்பு கொண்டு மாதிரி ஒல்லியா நிற்கும். அப்புறமா தலைச்சி வருதான்னு பார்த்து கத்திரிக்காய் வருதான்னு பார்த்து 1-2 எடுத்து கிடைச்சதும் அதை சாம்பார் செஞ்சு சாப்பிட வேண்டியது. சரி இதை பாருங்க, கொத்தமல்லியை போட்டு 15 நாள் கழிச்சு அது முளைச்சு 2-3 இலை வந்து ஆஹா வெயிலையும் கொத்தமல்லி அறுவடை எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது 37 டிகிரி செல்சியஸ்ல அதுவும் காஞ்சு போச்சு. சரி இதுல தக்காளி நாத்தை வைக்கலாமா வெண்டைக்காய் நாத்தை வைக்கலாமான்னு எனக்கு ஒரே யோசனையா இருந்தது. ஏன்னா அந்த தொட்டி வந்து நிழல்ல இருந்துச்சு. வெண்டைக்காவை வச்சு நல்லா வந்துட்டு இருக்குங்க இந்த வெயில்ல. தக்காளியும் நல்லா ஒரு சிலதுலாம் வந்துட்டு தான் இருக்கு, பூ நல்லா பூத்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அந்த தொட்டில நான் கடைசியா தக்காளி நாட்டுகளை தாங்க வச்சேன். ஏன்னா தக்காளி வந்து 36 டிகிரி செல்சியஸ் கீழே வந்து ஓரளவுக்கு நல்லா வரும். அக்னி நட்சத்திர வெயில் எல்லாம் படுத்துரும். அதனால அந்த தொட்டில நான் வந்து தக்காளி நாற்றுகள் தான் வச்சேன். வச்சுட்டே வந்து இந்த பக்கம் பார்க்கும்போது அவரைப்பூ செடி அவரைங்க. இது நல்லா பாருங்க, சுத்தி பச்சை பூச்சி. இந்த செடி அவரையில வர பச்சை பூச்சிக்கு என்னதான் தீர்வா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட கருமமே, இந்த பச்சை பூச்சி மச்சம் இந்த அவரைக்காவை பறிச்சா இயற்கை தோட்டம்னு சொல்லி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்படிலாம் கிடையாதுங்க. நாம வச்சிருப்போம் 10 அவரை செடி, அதுல ஏதாவது ஒரு ஒண்ணு இந்த மாதிரி ஆகும். வேப்பெண்ணெய் இதுக்கு அடிக்கணும். அடிச்சதும் இந்த பூச்சிகள்லாம் வந்து அடுத்த நாள் எங்கேயாவது ஓடி போயிடும், பறந்து போயிடும், இல்லைன்னா இறந்து போயிடும். அதுக்கப்புறமா அதுல வந்து புதிய தளிர்கள் புதிய கிளைகள் வந்து வரும். அப்புறமா இந்த அவரால வந்து பச்சை பூச்சி முச்சது பார்த்தீங்களா, அதை வெட்டி போட்டுட்டு அடுத்ததான் வரதை வந்து நம்ம அறுவடை பண்ணி சாப்பிடணும். கஷ்டப்பட்டு தரையெல்லாம் பெருக்கி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சா சாரல் மழை வந்து திருப்பியும் தரைய அழுக்காக்கிடுச்சு. சரி கொட்டின மண்ணு அது என்ன பண்ணுன்னு பாக்குறீங்களா? கொத்தவரை செடியை நாட்டுகளா பிடிங்கி நடவு பண்ணி வளர்க்கறதுக்காக வச்சிருக்குங்க. இது வரைக்கும் விதையில இருந்து வளர்த்து தான் அறுவடை பண்ணி பழக்கம். நாட்டுகளை வச்சது எல்லாமே சுத்து தான் போயிருக்கு. அப்புறம் ஏமா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேக்குறீங்களா? இது ஓரளவுக்கு நல்லா பெருசா வளர்ந்துருந்ததுங்க. அதே மாதிரி ஒரே தொட்டில 10 கொத்தரங்காய் செடி நான் வளர்க்குறேன். அதுல இருந்து அறுவடை எப்படி வரும்னு எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். ஹாப்பி கார்டனிங்.